இப்போ நாம் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.2ல் 8th சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்க. 4 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. அடுக்கு கணம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்குற கணத்தை முதல்ல உட்கணமாக மாற்றி அதுக்கப்புறம் அடுக்கு கணமாக கொண்டு வரணும். சரிங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட் சப்டிவிஷன் a = a, b கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டை நம்ம உட்கணமாக மாற்றிக்கலாம். சரிங்களா, இப்போ உட்கணம் இந்த என்ன எப்பயும் போல் ஃபஸ்ட்டில் வெற்றுக்கணம் எடுத்து எழுதுவோம், அடுத்து ஓருறுப்பு எழுதுவோம், அடுத்து ஈருறுப்பு எழுதுவோம். இப்போ 3 கொடுத்தனால 3 எடுத்து எழுதுவோம், 2 தான் இருக்கிறதுனால 2 ஈருறுப்பு, அடுத்து 2 சேர்த்து எழுதுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம், அடுத்து மொதல் உறுப்புன்னா a, ரெண்டாவது உறுப்புன்னா b, ரெண்டையும் சேர்த்து எழுதுனா a, b. இது உட்கணம். சரிங்களா, அடுக்கு கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 8 டேர்மில் எடுத்து எழுதிட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஹோல் பிராக்கெட் போட்டோங்கன்னா இதுதான் அடுக்கு கணம். அப்போ ஏயின் அடுக்கு கணம் எழுதியாச்சா? இந்த டேர்ம் மட்டும் எடுத்து எழுதினாங்கன்னா அதுக்கு உட்கணம். இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு இதுக்கு ஹோல் பிராக்கெட் போட்டாங்கன்னா அதுக்கு அடுக்கு கணம்ன்ற பேர். சரிங்களா, இப்போது செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். b = 1, 2, 3 கொடுத்துட்டாங்க. இதுக்கான அடுக்கு கணம். அடுக்கு கணம்னா ஃபஸ்ட்டு நம்ம உட்கணம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அடுக்கு கணம். சரிங்களா, அப்போது உட்கணத்துக்கு ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம் எடுத்து எழுதுவோமா, அடுத்து ஓருறுப்பு. இப்போ நமக்கு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 3 உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓர் உறுப்பு, ஈருறுப்பு, 3 உறுப்பு, 3 டைம் எடுத்து எழுதணும். அடுத்து 2 உறுப்பாக சேர்த்து எழுதணும். அடுத்து 3 உறுப்பாக எழுதணும். சரிங்களா, இப்போ மேலே 2 உறுப்பு கொடுத்துருக்கிறதுனால 1 தனித்தனியாக எடுத்து எழுதணும், அடுத்து 2 சேர்த்து எழுதணும். இப்போ 3 கொடுத்துருக்கிறதுனால 1 தனியாக எழுதணும், அடுத்து 2 எழுதணும், அடுத்து 3 சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வெற்றுக்கிழமை போட்டாச்சு. அடுத்து ஓர் உறுப்பு 1, அடுத்து தனியாக 2, அடுத்து தனியாக 3. சரிங்களா, அடுத்து 2 உறுப்பு எழுதலாமா? அப்போது ஃபஸ்ட்டு 1 2 சேர்த்து எழுதலாம். 1, 2 ஒரு உறுப்பாக எழுதலாம். அடுத்து 2, 3 ஒரு உறுப்பாக எழுதலாம். அடுத்து 1, 3 ஒரு உறுப்பாக எழுதலாம். சரிங்களா, இப்போது 2 உறுப்பாக சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து 3 உறுப்பாக என்கிட்ட இங்கே எழுதிக்குவோம், கீழே கொடுக்குறேன். 3 உறுப்புனா 1, 2, 3 அவ்வளவுதான். சரிங்களா, இதுதான் பியோட உட்கணம். அடுக்கு கணம்னா இதுக்கு சேர்த்து ஹோல் பிராக்கெட் போட்டாங்கன்னா அது அடுக்கு கணம். சரிங்களா, இந்த பிராக்கெட் கரெக்டாக போட்டுக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள். d = என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு உறுப்பு பட்டியல் முறையில் அவங்க கொடுத்துருக்காங்க. p, q, r, s. சரிங்களா, இப்போது dயின் அடுக்கு கணம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல வெற்றுக்கணம், அடுத்து ஓர் உறுப்பு, அடுத்து ஈருறுப்பு, அடுத்து 3 உறுப்பு, இங்கே 4 உறுப்பு இருக்குது. இப்போ 4 உறுப்பு வரைக்கும் நம்ம எடுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு உட்கணம் எடுத்து எழுதிக்கலாமா? முதல்ல உட்கணத்து வெற்றுக்கணம், அடுத்து ஓர் உறுப்பு ஒன்று எடுத்து எழுதணும். p, அடுத்து q, அடுத்து r, அடுத்து எஸ். எடுத்து எழுதும் போது கரெக்டாக பார்த்து எழுதுங்க, மாற்றி எழுதிட்டு தப்பாயிடும். அடுத்து 2 உறுப்பு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு p, q. சரிங்களா, அடுத்து q, r, அடுத்து r, s, அடுத்து q, s. சரிங்களா, p, s. இப்போ எல்லாமே நம்ம எடுத்து எழுதியாச்சு. p, q எழுதியாச்சு, q, r, r, s, s, pன்னு ஒரு நம்ம ஆர்டர் ஆக்கிட்டுமெண்ட்டு p, sன்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்போ 2 உறுப்பு எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 3 உறுப்பு, பஸ் 3 உறுப்பு p, q, r. சரிங்களா, அடுத்து q, r, s. சரிங்களா, அடுத்து r, s, pன்னு வரும். ஆர்டராக எழுதும் போது p, r, sன்னு வரும்.
சரிங்களா? அடுத்து என்ன வரும்? எஸ் கமா பி கமா கியூ வரும். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த 3 டைம் எடுத்தோம், செகண்ட் 3 டைம் எடுத்தோம், அடுத்து தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு எடுத்தோம், ஃபோர்த்தும் ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? எஸ் கமா பி கமா கியூன்னு வரும். ஆர்டராக எழுதும் போது பி கமா கியூ கமா எஸ்ன்னு வரும். சரிங்களா? இப்போ 3 உறுப்பு எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 4 உறுப்பு என்னது? பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ உட்கணம் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டோங்கன்னா இதுதான் அடுக்கு கணம். சரிங்களா? 4th சப்டிவிஷன் பாருங்கள். இ ஈக்குவல் வெற்றுகணம். நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் வெற்றுகணம் தான், இதுவும் வெற்றுகணம் தான். சரிங்களா? இப்போ இந்த வெற்றுகணத்தை வந்து நம்ம இப்போ இந்த டைம் நமக்கு கொடுத்துருக்காங்களா, அவங்களே ஃபஸ்ட்டு நம்ம வெற்றுகணத்தை கண்டுபிடிச்சி எழுதுவோம், அதுக்கப்புறம் அடுக்கு கணத்துக்கு மாற்றுவோம். இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம பட்டியலில். இதை நம்ம வந்து ஈயின் அடுக்கு கணம். சரிங்களா? இப்போ இது சிங்கிளாக தான் இருக்குது. இங்கே 2 உறுப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வெற்றுகணம் எழுதுவோம், அடுத்து ஒரு உறுப்பில் மாற்றி எழுதுவோம். நமக்கு வந்திருக்கிறது வெற்றுகணம் தான் வந்திருக்கு. அப்போது வெற்றுகணம் எடுத்து எழுதி இதுக்கு ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இதுதான் அடுக்கு கணம். சரிங்களா? இல்லை புக்கில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னீங்கன்னா இப்போ வெற்றுகணம் இப்போ இந்த மாதிரி சிம்பிள் போடலாம், இந்த மாதிரி சிம்பிள் போடலாம். இது ஒன்று இந்த சிம்பிள் போடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போது வெற்று கணத்துக்கான சிம்பிள் இது உட்கணத்தில் எழுதும் போது அதே அடுக்கு கணம் எழுதோம்னா இதுக்கு மேலே இப்படி எழுதுவோம். சரிங்களா? ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம்.